நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் 13 நாள்களே மீதமுள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் அனைவரும் வீடு வாசலையே மறந்து தொகுதியே கதி, மக்களே கதி என பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து பணிச்சுமைகள் ஏற்பட்டுள்ளதோ என்னவோ, ஆங்காங்கே சில சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு வருகிறது. தேனி நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் நாராயணசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். சங்கராபுரம் விளக்கு அருகே சென்றபோது எதிரே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் பிரச்சார வாகனம் வந்தது. அப்போது அமமுக பிரச்சார வாகனத்தில் கட்சி பாடல்கள் சத்தமாக ஒலிபரப்பப்பட்டதால் இது அதிமுகவினருக்கு பெரும் கோபத்தை ஏற்படுத்தியது. வரும் 19ஆம் தேதி நீங்க எல்லாரும் 2 லட்சத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று பாதம் தொட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். दमटी गुमटी दमटी गुमटी जमटी पालेस कप्पेस कौन है? 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 இது குறித்து கேட்க போகவே அதிமுகவினருக்கும் அமமுகவினருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பிரச்சாரத்தின் போது தொண்டர்கள் பாடலுக்கு நடனமாடுவது வழக்கமானது. நீலகிரி தொகுதியில் திமுக வேட்பாளர் ராசாவை ஆதரித்து நடந்த பிரச்சாரத்தில் 75 வயது மூதாட்டி உட்பட இறங்கி வந்து குத்தாட்டம் போட்டனர். அதேபோல வேட்பாளர்களோ அல்லது நட்சத்திர பேச்சாளர்களோ பாடல் பாடி மக்களை உற்று கவனிக்க வைப்பது புதிய ஃபார்முலாதான். அந்த வகையில் ஆரணி தொகுதி திமுக வேட்பாளர் தரணிவேந்தன் அலுமினிய குண்டானில் தாளம் போட்டு வித்தியாசமான முறையில் வாக்கு சேகரித்தார். நட்சத்திர பேச்சாளர் சின்னத்திரை நடிகை பாட்டு பாட அதற்கு ஏதுவாக திமுக வேட்பாளர் தாளம் போட்டது காண்போரை உற்சாகத்தில் ஆழ்த்தியது. முன்னேற்ற கழகத்தின் சூரன்னிவர் சூரியனின் அங்கம்பவர் ஜெயக்கட்டம் ஜெயக்கட்டம் பாடம் தருகிறோம் 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 அதிரி புதிரியாய் சிட்டாங் சிட்டாங் பச்சமல பூவு இவ கையில தான் நோவு எச்சிக்கல ஒருத்தன் உன்னை கத்தியால குத்திட்டான். அடடா மலாய் பொண்ணு உன்னை நான் மடக்கி புட்டா அப்புறம் நீதான் எந்தன் மாமா பொண்ணு. தெரு தெருவாய் கூட்டுவது பொது நலத்துண்டு, ஊரார் புரிந்து கொள்ள படம் பிடிப்பார் சுயநலம் உண்டு என்ற தத்துவ பாடலை அனைவரும் கேள்விப்பட்டிருப்பது உண்டு. அந்த காட்சிக்கு உயிரூட்டும் விதமாக பல்வேறு காட்சிகளை இங்கு பார்க்கலாம். தேனி தொகுதியின் திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் நடைப்பயிற்சியின் போது மூதாட்டியின் காலில் விழுந்து வாக்கு சேகரித்தார். அப்போது தெருக்களில் துப்புரவு பணி மேற்கொண்ட தொழிலாளரிடம் துடைப்பானை பெற்றவர் திடீரென தெருக்களை சுத்தம் செய்ய தொடங்கினார். கட்டிட தொழிலாளி, நுங்கு வியாபாரி, மீன் வியாபாரி போன்றோருக்கு உதவியாக தங்க தமிழ்ச்செல்வன் தேன் போல நயந்து வாக்கு சேகரித்தார். பிரச்சார களத்தில் வேட்பாளர்கள் சில நேரங்களில் கோபத்தின் வெளிப்பாடாய் சில வார்த்தைகளையும் கொட்டக்கூடும்.
சென்னை அம்பத்தூர் தொகுதியில் டிஆர் பாலுவை ஆதரித்து பேசிய திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி ஆவேசமடைந்தார். மோடி எங்கு வாலாட்டினாலும் எங்கள் செருப்பை கூட தொட்டு பார்க்க முடியாது, பருப்பு வேகாது என நெருப்பு போல மாறி பேசிய RS பாரதியின் பேச்சு சமூக வலைதளத்தை சலசலப்புக்குள்ளாக்கியது. குண்டை தயாரிக்கிறவனும் பிஜேபிக்காரன் தான், போடுறவனும் பிஜேபிக்காரன் தான், குண்டை வச்சிருப்பவனும் பிஜேபிக்காரன் தான், இந்த மாதிரி பொய் குண்டுகளை அவுத்து போறவனும் அவன் தான். இப்போ 10 வருஷமா இது முன்னேற்றத்துக்கு நான் கனவு காணுறேன், எனக்கு இன்னும் வாய்ப்பு வேணுன்ற மாதிரி மோடி சொல்லியிருக்காரு. இன்னொரு 20 வருஷம் கனவு காணிட்டோம். இதேபோல விருதுநகர் தொகுதியில் போட்டியிடும் ராதிகா சரத்குமார் தமிழகத்திலேயே ஃபியூஸ் போனவர் எடப்பாடி பழனிசாமி தான் என கடுமையாக விமர்சித்தார். இபிஎஸ்ஆ யார் அந்த வேட்பாளர்? நீங்க யார் அனுப்புவீங்க? ஏன் யார்கிட்ட போவாங்க? யார் கூட நீங்க கூட்டணி? எதற்கு நீங்க அங்கேயும் ஸ்விட்ச் ஆஃப், இங்க ஃபியூஸ் அவுட்? எங்க மாநிலத்துல நீங்க எதிர்கட்சி, உங்களால என்ன செய்ய முடியும்? மக்களுக்கு நான் உங்களுக்கு அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு நீங்க எப்படி செய்வீங்க? நாள்கள் ஆக ஆக வேட்பாளர்கள் உக்கிரமடைவதும் தங்கள் தலைவர்களின் நிலையை புரிந்து கொள்ள முடியாமல் தொண்டர்கள் தவித்து வருவதும் கண்கூடாகவே பார்க்க முடிகிறது.